ஆசை தீர்ந்த பின் கசந்து போன காதல். பட்டியலினத்தை சேர்ந்த காதலியை சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசிய இளைஞர். காதலனின் மனசாட்சி இல்லாத வார்த்தைகளால் உயிரையே விட்ட கல்லூரி மாணவி. தற்கொலைக்கு தூண்டிய காதலன் சிக்கினானா? பின்னணி என்ன? வீட்டில் உட்காந்து செல்போன் பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வேக வேகமா ரூமுக்குள்ள போய் கதவை போட்டு இருக்காங்க. என்ன இப்படி வேகமா போறான்னு வீட்டுல இருந்த அம்மா பதறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமோட கதவை தட்டி இருக்காங்க. ஏன் இப்படி வேகமா போய் கதவை போட்டுற, என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒண்ணுமில்லமா, தலைவலியா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காங்க இளம்பெண். சரி, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மக தூங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எந்திரிக்கலையேன்னு சந்தேகப்பட்ட தாய் திரும்பவும் அந்த ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமுமே இல்ல. ரொம்ப நேரம் தட்டியும் ரூம் கதவு திறக்காததுனால அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து கதவை உடைச்சு ரூமுக்குள்ள போய் பார்த்தப்போ இளம்பெண் தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. பெத்த மக தூக்குல தொங்குறத பார்த்து துடிதுடிச்சு போன அந்த தாய் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கோபிகாவோட விபரீத முடிவுக்கு பின்னாடி அவங்களோட காதலன் கார்த்திகேயன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. சேலம் மாவட்டம் கல்பாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 19 வயசான கோபிகா நங்கவள்ளியில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ பக்கத்து ஏரியாவை சேர்ந்த கார்த்திகேயனோட கோபிகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்ச நாள்லயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி மீட்டிங், அவுட்டிங், டேட்டிங்னு போய் 2 பேரும் தங்களோட காதலை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல 2 பேரும் எல்லை மீறி பழகுனதாகவும் சொல்லப்படுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்திகேயனோட காதல் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் கோபிகா கிட்ட மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்த கார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிமிஷ கணக்கில் பேசி இருக்காரு. அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சு என்னன்னா என்னங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருக்காரு. ஏன் இப்படி மாறிட்ட, என்னாச்சுன்னு கோபிகா கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கான் கார்த்திகேயன். இதை கேட்ட கோபிகாவுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா கொட்டி இருக்கு. என்னால லவ்வை விட முடியாது, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா கோபிகாவை கழட்டி விட்டணுங்கிற முடிவை கார்த்திகேயன் மாத்திக்கவே இல்லை. காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண கார்த்திகேயன் கோபிகா கூட பண்ண சாட், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இருக்கான். எல்லாத்துக்கும் மேல கார்த்திகேயன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரேக்கப்லாம் வேண்டாம், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவோம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னு கோபிகா சொல்லி இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வர்ற, பேசாம உங்க வீட்லயே தூக்கு போட்டு சாவுன்னு கண்ட மேனிக்கு பேசி திட்டி இருக்கான் கார்த்திகேயன். ஆசையா காதலிச்சு இவன் தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கோபிகாவுக்கு கார்த்திகேயன் பேசின வார்த்தை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. கோபிகா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, அதை வச்சு அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி இருக்கான். இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனே இப்படி பேசுறான், இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண கோபிகா விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டுருக்காங்க. மகளோட மரணத்துக்கு முழுக்க கார்த்திகேயன் தான் காரணம்னு கோபிகாவோட அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதை அடிப்படையா வச்சு போலீஸ் கார்த்திகேயனை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெறும் டைம் பாஸுக்கு லவ் பண்ண காதலனோட அன்புக்காக உண்மையான அன்பு வச்சிருந்த பெற்றோரை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க கோபிகா. நாம இல்லைன்னா பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள யாரு பார்த்துக்குவாங்கன்னு ஒரே ஒரு செகண்ட் நினைச்சிருந்தா கூட கோபிகா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க.